எவ்வளோ பேர் இன்றைக்கி பிள்ளைகளை நம்பாமல் நான் ஒரு சேஃப்டி எனக்காக நான் பண்ணி வச்சுருக்கேன் சார், அது இன்சூரன்ஸாவோ முதலீடாவோ அப்படின்னு ஒரு எவ்வளோ பேர் இங்கே கை மட்டும் தூக்கும். நீங்கள் எல்லாருமே பிள்ளைகளை நம்பாமல் எனக்குன்னு ஒரு சேவிங்ஸு இறுதி காலத்துக்கு தேவைன்னு இவங்க எல்லாருமே செஞ்சு வச்சுருக்கீங்க. இங்கே இருக்க மற்றவங்கெல்லாம் இவ்வளோ பேர் கை தூக்கலை. இவங்கெல்லாம் யாரை நம்பி இருக்காங்க அப்படின்னிங்கன்னா அவங்க பெற்ற பிள்ளைங்க உங்களை நம்பி இருக்காங்க. அதாவது 60 வயசை கடந்தவங்க சுயமாக என் செலவை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறது இருக்குல்ல, நமக்கே ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. அம்மா கேன்சர் வந்துருச்சு, ஆனாலும் நான் தன்னம்பிக்கையோடு இன்னும் நான் வேலைக்கு போய் சம்பாதிக்க, வியாதி கிடக்கட்டும், நான் இன்னும் பேர குழந்தைக்கு சொன்னீங்க. அநேகம் பேருக்கு எல்லாருமே ஏதோ உடல் ரீதியான பிரச்சனையோடு தான் உட்காந்துருக்கு. ஏன்னா அந்த வயசு வந்துருச்சு நமக்கு. ஆனாலும் தன்னம்பிக்கை முடங்காமல் இங்கே ஒவ்வொருத்தர் உட்காந்துருக்கீங்களா, அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ராயல் சொல்லி. தனக்கு பிடிச்சவங்களை விட்டுட்டு நாம் ஏன் விலகி நிற்கணும்னு அவங்களாம் யோசிக்கிறாங்கன்னு நீங்கள் ஒரு பக்கம் யோசிச்சிங்களா? உங்ககிட்ட கிடைக்காத ஒன்று தான் செய்கிற வேலையில் கிடைக்குது. அது மரியாதையாக இருக்கலாம், சுய கௌரவமாக இருக்கலாம், அதே நேரத்தில் தன் சம்பாத்தியத்திலேருந்து தன் பிள்ளைகளுக்கு இன்னும் கொடுக்கக்கூடிய அந்த நம்பிக்கையாக இருக்கலாம். அதே நேரத்தில் நாம் கை நீட்டி அவங்கள கஷ்டப்படுத்திடக்கூடாது, மெதுவாக அவங்க மனசு கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிற இது மாதிரியான பல உளவியல் சிக்கல் ஒவ்வொரு பெற்றோருக்குமே இருக்குது.